ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசி பெண்கள் உங்களோட குணாதிசயங்கள் என்ன, பிரம்மன் உங்களுக்கு எழுதிய விதி என்ன, அதை எப்படி மாத்தி எழுதுறது, உங்களோட சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் என்னென்ன, உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பேச போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் முழுசும் நாங்க என்ன சொல்றோம், என்ன தீர்வு சொல்றோம் அதுவும் உங்களுக்கு புரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. துளாராசி பெண்கள் உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதி என்ன? உங்களோட சிம்பலே நீங்க பாருங்கம்மா, தராசு. நீதி, நியாயம், தர்மம், சத்தியம், நேர்மை, இது எல்லாத்துக்கும் உங்க பின்னாடி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு துளாராசி பெண்கள் அப்படின்னு போட்டுக்கலாம். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், குடும்பத்து மேல அதீத பாசம் அப்படின்றது இருக்கும். ஆனா குடும்பத்துல இருக்கவங்க யாராவது தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பை தட்டி கேட்கறவங்க வெளியே இருந்து யாரும் வர வேணாம், இவங்களா தான் இருப்பாங்க. இவங்க பாருங்க காத்து தத்துவ ராசி அப்படின்னா பெரிய க்ரௌடு, ஹாப்பினஸ், எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. லைஃப்ல இருக்கக்கூடிய இம்பேலன்சஸ் ஆல்வேஸ் ஆன் அண்ட் ஆஃப் சரி செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே ராசியாதிபன் சுக்கிரனா இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி. டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா கருணை, கருசனம், ஈகைத்தனம் அப்படின்றதுலாம் உண்டு. அட்டமெண்ட் ஆர்குமெண்ட் அதுவும் உண்டு. ஏதாவது ஒரு விஷயம் யாராவது தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா பொறுக்க மாட்டாங்க. அதாவது இப்ப துளாராசி பெண்கள் இப்ப பிள்ளைங்க ஒரு ஏஜ், அடலசன்ட் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்க செய்வாங்க. நிறைய பாத்தீங்கன்னா இந்த காலத்து பிள்ளைங்க எப்பயுமே அடலசன்ட் ஏஜுக்கு போகணுன்ற அவசியமே இல்லைங்களேங்க. சின்ன குழந்தைய கூட போனோட தானே சுத்துது. குட்டி குழந்தைக்கு நம்மளே போன் கொடுக்குறோம், சாப்பிட மாட்டேங்குது. சோட்டா பீம் போட்டா, கார்ட்டூன் போட்டா சாப்பிடுது அப்படின்னு நம்மளே போன் கொடுக்குறோம். அதுக்கும் மேல ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசுல அதுங்களே போனோட தான் சுத்துது. சும்மா இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து நேரா ப்ரீகேஜி படிக்கிறதா கூட நேரா போன் எடுத்து வச்சு உட்காருது இல்லைங்களா. ஆக பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஒரு அடலசன்ட் ஏஜ், ஒரு 12 வயசு, அவங்க பாத்தீங்கன்னா 13 வயசு 15 வயசு சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டெல்லாம் பிள்ளைங்களோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் பேசிட்டே இருக்காங்கன்னா அப்பா சொல்லுவார், அட விடுமா. கணவர் சொல்லுவார், அட விடுமா, வயசு பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க, நீ கம்மனு இருமா, நீ தேவையில்லாம யோசிக்காது. ஆனா இவங்க பிள்ளைங்க கிட்ட ஒரு பெரிய இது பண்ணுவாங்க. எதுக்கு ஃபோன் வச்சுட்டு இருக்க, ஃபோன் ஒன்று கொடுத்தது நாலு நல்ல விஷயத்தை கத்துக்கிறதுக்கு, நீ ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்றதுக்கா, கூடு, உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு பாக்குறேன், என்ன யார் எப்படிப்பட்ட பசங்கன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், நார்ம்ஸ், டேர்ம்ஸ், கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க துலாம் அப்படின்லாம். நான் பர்ஃபெக்டா இருக்கிறது மட்டும் பத்தாது, என்னை சார்ந்தவர்களும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாம்க்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்லாம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஆனா அந்த கரெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுறது நிறைவேறுத பெரும்பாலும் அப்படின்னா பெரும்பாலும் நிறைவேறுது இல்லை. இவங்க கணவர் பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, நிறைவேறுது இல்லை. குழந்தைங்க பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, நிறைவேறுது இல்லை. அப்படி எல்லாமே என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல ஒரு query தான் இருக்கு, ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு. பெருசா அது ஃபுல்ஃபில்லே ஆக மாட்டேங்குது அப்படின்ற என்னதான் இருக்கும். நம்ம தப்பா இல்ல நம்ம சார்ந்தவர்கள் எல்லாம் தப்பா அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்க கரெக்டு தான். சார்ந்தவர்கள் நிறைய விஷயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை நல்லபடியா பேசி நம்ம மாத்தணும் அப்படின்றதும் நம்ம மைண்ட்ல கொஞ்சம் வச்சுக்கணும். சரி, இப்ப இவங்களோட ஒரு லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலபுருஷனுக்கே 7ஆம் பாவமா. அப்ப அது பாருங்க, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் டிஃபால்ட்டா இருக்கும். தெரியாதவங்களை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்? முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எப்படி வாழ முடியும்? அவன் யாரு, அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனோட டேஸ்ட் என்ன? எனக்கு டாக் ரொம்ப பிடிக்கும். சனி உச்சம் இல்லைங்களா, டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா கருணை, கருசனம், நான் முன்னவே சொன்ன மாதிரி இருக்கும். அப்ப லவ் அப்படின்றது இந்த வாயில்லா ஜீவன்கள் மேல லவ் அப்படின்றது இருக்கும். எனக்கு டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா டாக்ஸ் பிடிக்கும். டாக்ஸ் வளர்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு டாக் பிடிக்காதவன் இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? டாக் லவர் அவன் இருக்கணும். எனக்கு பாருங்க, யாராவது ரோட்ல யாச்சகம் கேட்கறாங்க சாப்பிடும்போது, இப்ப நம்ம நிறைய பேர் பார்ப்போம். நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் கடையில இல்ல ஜூஸ் கடையில ஜூஸ் குடிச்சிட்டு இருப்போம். அப்ப சில வயசான அம்மா இல்ல கால் ஊனம் இருக்கிறவங்க இல்லைன்னா ரொம்ப வயதான ஒரு ஆள் கேட்பாங்க, எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு கேட்பாங்க. மற்ற ராசியில என்ன பண்ணும், கையில 10 ரூபாய் கொடுக்கும், கையில 5 ரூபாய் கொடுக்கும். இல்லைன்னா ஜூஸ்லயே எந்த ஜூஸ் விலை கம்மியா இருக்கோ அது வாங்கி கொடுக்கும். ஆனா துலா மட்டும் அப்படி கிடையாது. இவங்க கிவி குடிச்சாங்கன்னா கிவி வாங்கி கொடுப்பாங்க. இவங்க டிராகன் ஃப்ரூட் வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னா டிராகன் ஃப்ரூட் வாங்கி கொடுப்பாங்க. இவங்க என்ன குடிக்கிறாங்களோ அதை வாங்கி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல மனசு அப்படின்றது உண்டு. அப்ப அந்த நல்ல மனசு வெளியே தெரியாமையே போறதுக்கு என்னங்க காரணம்? பேச்சு. ஏகப்பட்ட பேச்சு, கொஞ்சம் நெஞ்சமான பேச்சா பேசுறீங்க நீங்க. ஏகப்பட்ட பேச்சு. 4 வார்த்தை யாராவது தப்பு பண்ணிட்டாங்க இல்ல உங்களை செய்யாத தப்புக்கு கேட்டுட்டாங்க அப்படின்னா 400 வார்த்தை பேசுவீங்க. அட்டமெண்ட் ஆர்குமெண்ட், பேசக்கூடிய தன்மை எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். டைரக்ட் ஸ்பீச். பெருசா பாத்தீங்கன்னா உலகத்தை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல.
சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்னு யோசிப்பீங்க. அதாவது நான் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். அதுக்காகவும் பேசுவீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கோவம் வருது, டென்ஷன் ஆறீங்க, யாராவது தப்பு பண்றாங்க, பிள்ளைங்க தப்பு பண்றாங்க, கணவர் தப்பு பண்றாங்க, மாமியார் தப்பு பண்றாங்க, மாமனார் தப்பு பண்றாங்க, பெருசா பேசுவீங்க. எல்லாம் செஞ்சுட்டும் பேசி பேர கெடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லலாம் துலா ராசி பெண்கள. சரி. பெரும்பாலும் இவங்களோட கேரியர் வந்து எப்படி இருக்கும்? முதல்ல வந்து மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படி ஆசைப்படுவாங்க. மேக்ஸிமம் ஃபெயிலியர்ஸ் கிடையாது. ஏன்னா காலபுருஷனுக்கே 7ஆம் பாவம் அப்படின்றனால மேரேஜ் லைஃப் வந்து அப்படியே ஓடிடுது. பெருசா கவலைப்பட வேண்டாம். அதுவும் துலாம் வந்து ரிஷபத்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்கள் ஜென்ஸ் தான் பாவம் அப்படிங்கலாம். இவங்க அவங்கள ஏறி வச்சு மேய்ச்சி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் கம் பண்ணிடுவாங்க. ஆனா, மீன ராசியும், சிம்ம ராசியும் இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னா, லவ் பண்ணும்போதே ப்ராப்ளம் வந்துரும். பிரிஞ்சுடுவாங்க. அதுக்கும் மீறி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகக்கூடிய சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மத்துக்கிட்டயும் வரும், மீனத்துக்கிட்டயும் வரும். சிம்மம் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பேசினாலும் பெருசா கண்டுக்காது. நான் சொல்றத நீ செய் போயிட்டே இருக்கும். மீனம் என்ன வேணா நீ பேசிட்டு போ. நான் செய்யறதா செய்வேன் அப்படின்னு செய்வாங்க. ஆக இந்த கேரக்டர் வந்து பாருங்க, இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்டையர்லி ஒத்து வராது அப்படின்னு சொல்ல, அதையும் மீறி சிம்மத்த கல்யாணம் பண்ணிட்டு, மீனத்த கல்யாணம் பண்ணிட்டு வாழற துலாம் இருக்க தான் செய்றாங்க. இல்லைங்களா? பட் மெஜாரிட்டி வின்ஸ். எக்செப்ஷன்ஸ் ஒவ்வொன்னுத்துலயும் இருக்கு. பட் மெஜாரிட்டி வின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட கேரியரை பொறுத்தவரைக்கும் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. பணம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா ராசியாதிபன் சுக்கிரன் இல்லையா? அந்த எண்ணம் இருக்கும். சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றனால, ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து நீதித்துறை, அட்வொகேட்ஸ் அதே மாரி நம்ம நீதி அரசர்களா வாழக்கூடிய ஒரு விஷயம். சுக்கிரனோட ராசி அப்படின்றனால ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டெக்னாலஜி, இயல், இசை, நாடகம், ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேகமா முன்னேறுவது அப்படின்றது துலாம் கிட்ட சாலிடா உண்டுங்க. நல்ல வேகமா கட 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 கடன்னு முன்னேறுவாங்க. இந்த சினிமால ஒரே பாட்டுல டெவலப் ஆறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இவங்க சில வருடங்கள்ல அவங்களோட உழைப்பாலயோ, அவங்களோட திறமையினாலயோ, அவங்களோட பேச்சுனாலயோ, அவங்களோட தனித்துவத்தினாலயோ டெவலப் ஆவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, இவ்ளோ பிளஸ் இருக்கு துலாம்க்கு. மைனஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, துலா ராசி பெண்கள் வந்து பாருங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அதாவது நல்ல மருமகளா, நல்ல மனைவியா, நல்ல அம்மாவா, ஆஃபீஸ்ல நல்ல ஸ்டாஃபா எல்லாமே இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஏதாவது இவங்களுக்கு யாராவது கிடைப்பாங்களா? அப்படின்னா பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லைங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் பேசுவாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நியாயம், தர்மம் அப்படின்னு பேசுவாங்க. கோவம் வந்துச்சுன்னா அடமன்ட்டா ஆர்க்யூ பண்ணுவாங்க. அதனால இவங்களோட நல்ல குணம் எல்லாமே அதில மறைஞ்சு போயிடுது அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. சரி. அதையும் மீறி இவங்க வாக்கப்பட்டு போக வீட்ல மீன ராசி மாமியாரோ, மீன ராசி நாத்தனாரோ, சிம்ம ராசி மாமியாரோ, சிம்ம ராசி நாத்தனாரோ இருந்தா முடிஞ்சே போச்சு. இவங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு குறை. எவ்ளோ நல்லது செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறது, இவங்கள மட்டம் தட்டுறது. இவங்க முன்னாடி பேச முடியாது. முன்னாடி பேசினா நீ 2 வார்த்தை பேசினா நான் 200 வார்த்தை பேசுவேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பேச்சு திறமை உண்டு. பேசி ஜெயிக்க முடியாது இவங்க கிட்ட. ஆனா பின்னாடி பேசுவாங்க. அவ அப்படி, அவ இப்படி, அவ அது பண்றா, இது பண்றா அப்படின்ற மாரி ஒட்டு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள அப்படியே தாழ்த்தி, அவங்க அப்படியே இவங்க மேல ஏறி முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக அவங்க வந்து தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. மீனமும், சிம்மமும் தப்புன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது. இப்ப நீ என்ன வந்து பார்த்தீங்கன்னா, எலியும் பூனையும் ஒண்ணா வளர்த்தாலும் ஒரு காலகட்டம் வரும். அப்ப எலி வந்து பார்த்தீங்கன்னா, பூனைய பகையா நினைக்கும். பூனை எலி அடிக்கும். இந்த மாரி தான். இப்ப நெறைய வீட்ல வந்து பாருங்க, சிங்கத்த வச்சு வளர்க்குறாங்க, பூனைய வச்சு அதாவது புலிய வச்சு வளர்க்குறாங்க. பூனை வளர்க்குறது எல்லாரும் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வெளிநாட்டுலாம் பார்க்குறீங்க அப்டின்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நெறைய சிங்கத்த வச்சு வளர்க்குற மாரிலாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பாசமா இருக்கு. திடீர்னு சில வீடியோஸ் பாருங்க, அதுவே அவங்கள அடிக்கிற மாரி காமிக்குது. ஆக இந்த மாரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒத்து வராது அப்டின்ற விதிங்க. இத மாத்த முடியாது. இது பிரம்மன் எழுதிய விதி துலா ராசி பெண்களுக்கு அப்டின்னு சொல்லலாம். சரி. எல்லாமே ப்ளஸ்ஸா இருந்தாலும் ஏமாற்றப்படுவார்கள். அதுதான் உண்மை. எப்படி ஏமாற்றப்படுவார்கள் அப்டின்னா, ஆ என் மருமக ரொம்ப கரெக்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட். புருஷன நல்லா பார்த்துக்குவா. நேர்மையா இருப்பா. ரொம்ப நாணயமா இருப்பா. 4 வார்த்தை பேசினாலும் கரெக்ட்டா பேசுவா. இப்படின்னு முன்னாடி பேசிட்டு, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என் மருமக ஓவரா பேசுறா. ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் போடுறா. என் பையன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூண்டு கிளி மாதிரி வச்சுட்டு இருக்கா. என் பையன அடிமையா வச்சுட்டு இருக்கா. அப்படின்ற மாரி மாமியாரும் சொல்லுவாங்க. எங்க அண்ணன சும்மா வந்து டம்மி பீஸா எங்க அண்ணி வச்சுட்டு இருக்கா. அப்படின்னு நாத்தனாரும் சொல்லுவா. ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான்.
அப்ப ரொம்ப சிம்பிள். நீங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ஆகவே ஆகாது. முக்கியமா நீங்க துலாம்ல பொறந்துட்டீங்க அப்டின்னா, குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்டின்னு ஆகாது. முதல்ல உங்க குழந்தைங்களே உங்களுக்கு நல்ல பேர சொல்லாது. அதுங்களே சொல்லும். எங்க அம்மா ரொம்ப ஓவரா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஓவரா ரூல்ஸ் போடுவாங்க. ஓவரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். 1 மணி நேரம் தான் டிவி பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது. ஆனா வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. எங்க அப்பா அப்படிலாம் கிடையாது. குழந்தைங்க உடு பார்க்கட்டும், குழந்தைங்க அது போட்டும், குழந்தைங்க வெளில போறாங்களா போட்டும். நைட் 10 மணிக்கு நான் பார்ட்டி போனா கூட எங்க அம்மா பகல்லேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்க அப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு சேஃபா வாங்கங்க. லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. இல்லன்னா என்ன வர சொல்லுங்க. அப்படின்ற மாரிலாம் எங்க அப்பா சொல்லுவார். அப்படின்ற மாரி இருக்கும். ஆக எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல உங்கள வந்து ஒரு வில்லியா காமிக்கிறது தான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். இருந்துட்டு போட்டும். நம்ம நல்லவங்க. நமக்கு தெரிஞ்சா போதுமானது. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கீங்க அப்படின்னா, நல்ல பேரையும் ரொம்ப ஈஸியா குடும்பத்தில சம்பாரிச்சுப்பீங்க அப்படின்றது உண்ம. சரி, இவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, அடிவயிறு சார்ந்த பிரச்சனை, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், லிவர் பெத்தாலஜி, கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் வரதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. எல்லாருக்கும் வந்தே தீந்துரும் அப்படின்றது கிடையாது. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஆன் அண்ட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு என்ன டைரக்ஷன் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னா மேற்கு. கலர்ஸ் எது ரொம்ப லக்கியா இருக்கும் அப்படின்னா ஒயிட்டு, ஸ்கை ப்ளூ, ஓஷன் ப்ளூ, பிங்க்கு, பிஸ்தா ஆல் டைப் ஆஃப் ப்ளூ ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். பிளாக் இதுவும் ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லைட் கலர்ஸும் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். இதுதான் உண்மை. ஆக துலா ராசி அன்பர்கள் உங்க பிரம்மன் எழுதிய விதிய நீங்க மாத்தி அமைக்க முடியுமா? தாராளமா மாத்தி அமைக்கலாம். எப்படி அப்படின்னா விட்டு குடுத்து போயிடுறது. எதுக்கும் ரியாக்ட் பண்ணாம அமைதியாவே இருக்கிறது. இது ஒண்ணு பண்ணா போதும். உங்களோட தலையெழுத்த உங்களால மாத்தி அமைக்க முடியும். இதுதான் உண்மை. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கான ஒரு பொதுவான குணாதிசயங்கள். இந்த பதிவ பார்த்துட்டு இருக்க நீங்க, "அம்மா நீங்க சொன்னது எனக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆச்சும்மா. நாங்களும் இந்த மாரி நெறைய கஷ்டங்களையும், துயரங்களையும், துக்கங்களையும் அனுபவிக்கிறோம். ஏமாற்றங்கள சந்திக்கிறோம். இதுலருந்து வெளிய வர்றது எப்படிம்மா?" அப்படின்னு கேட்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்லலாம்மா. இப்ப என்ன தசை நடக்குது? தசநாதன் என்ன ஒரு பாவத்துல இருக்கா? என்ன மாதிரி உங்க ஜாதகம்? யார் யார்கிட்ட என்னென்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லா பிரச்சனைகள்லயும் மீண்டு சந்தோஷமா வாழலாம். இது அத்தனையும் ஜாதகத்த நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணா, ரொம்ப அழகா சொல்லிட முடியுமா, துல்லியமா சொல்லிட முடியும். என்கிட்ட உங்க ஜாதகத்த இந்த மாரி நாங்க பார்க்கணுங்க. இன் ஜெனரல் எங்களோட ஜாதகத்த நாங்க இதுவரைக்கும் பெருசா அனலைஸ் பண்ணதே இல்லம்மா. அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும், எங்களுக்கு குடும்பத்தில பல பிரச்சனைகள்ல நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா, இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அந்த பிரச்சனைகளுக்கு என்னங்க பரிகாரம்? எப்படி நாங்க வழிபாடு பண்ணணும்? இல்ல குடும்பத்தில எப்படி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனுசரிச்சு போணும்? இந்த மாரி பல கேள்விகளுக்கு நீங்க தாராளமா நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. தேங்க் யூ.